முதலமைச்சர் விஜய் ஜூலை 10 கரூர் வருகிறார் என அக்கட்சியில் இணைந்த முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கர் தகவல் தெரிவித்துள்ளார். அதிமுகவிலிருந்து விலகி தனது சட்டமன்ற உறுப்பினர் பதவியையும் ராஜினாமா செய்துவிட்டு தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்த முன்னாள் அமைச்சர் M.R. விஜயபாஸ்கருக்கு கரூரில் சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், அதிமுகவில் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளால் தாவேகவில் இணைந்ததாக குறிப்பிட்டதோடு, ஜூலை 10ஆம் தேதி தாவேக தலைவர் விஜய் கரூர் வரவுள்ளதாகவும், அங்கு அரசு மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் பங்கேற்க உள்ளார் என்றும் தெரிவித்தார். ஏற்பாடு 10ஆம் தேதி வர்றதாக சொன்னாங்க. நேற்று அங்கேயே என்கிட்ட மாவட்ட செயலாளர் பேசின நேற்று இப்போ வந்திருக்கிறோம். 10ஆம் தேதி முதலமைச்சர் அவர்கள் கரூர் வருகையில் இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகளை சிறப்பாக செய்து அந்த பணிகள் மும்முரமாக. திண்டுக்கல்லில் மதுபோதையில் விபத்து ஏற்படுத்தி பட்டாக்கத்தியுடன் மிரட்டிய பிரபல ரவுடி மற்றும் அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் உட்பட 7 பேர் கைது செய்யப்பட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளியான அதிமுக மாவட்ட ஐடி விங் செயலாளர் சேட்டை கார்த்திக் என்பவரை சந்திக்க 25க்கும் மேற்பட்ட வழக்குகள் உள்ள பிரபல ரவுடி சுத்தமல்லி சுந்தர் என்பவர் வந்ததாக கூறப்படுகிறது. மதுபோதையில் காரை ஓட்டி சென்று இருசக்கர வாகனங்கள் மீது மோதி விபத்தை ஏற்படுத்திய சுந்தர் தட்டி கேட்ட பொதுமக்களை பட்டாக்கத்தியால் மிரட்டியதாக தெரிகிறது. இதுகுறித்து வழக்கு பதிவு செய்த போலீசார் ரவுடி சுந்தர் மருத்துவமனையில் ரகளையில் ஈடுபட்ட அதிமுக நிர்வாகி கார்த்திக் மற்றும் அவர்களது கூட்டாளிகள் உட்பட மொத்தம் 7 பேரை கைது செய்தனர். சீர்காழி அருகே திருமண ஊர்வலத்தில் கார் புகுந்து விபத்து நேரிட்டதில் திமுக ஒன்றிய செயலாளர் உட்பட 13 பேர் படுகாயமடைந்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே திருவெண்காட்டில் நடைபெற்ற திருமண ஊர்வலத்தின் மீது அதிவேகமாக வந்த கார் ஒன்று கட்டுப்பாட்டை இழந்து புகுந்தது. இந்த கோர விபத்தில் திமுக ஒன்றிய செயலாளர் பஞ்சுகுமார் உட்பட 13 பேர் படுகாயமடைந்து அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். மதுபோதையில் விபத்தை ஏற்படுத்திய கார் ஓட்டுநர் தினேஷ் என்பவருக்கு தர்ம அடி கொடுத்த பொதுமக்கள் அவரை திருவெண்காடு காவல் நிலையத்தில் ஒப்படைத்த நிலையில் அவரிடம் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். ஸ்ரீபெரும்புதூர் அருகே வடமாநில தொழிலாளர்களுடன் மது அருந்திய வீட்டு உரிமையாளர் குத்தி கொலை செய்யப்பட்ட சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அடுத்த மாத்தூரை சேர்ந்த குமார் என்பவர் தன் வீட்டில் வாடகைக்கு தங்கியிருந்த வடமாநில தொழிலாளரான சந்தனின் தாயாரை கடந்த வாரம் மதுபோதையில் ஆபாசமாக திட்டியதால் இருவருக்கும் இடையே முன்விரோதம் இருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் நேற்று இரவு குமார், சந்தன், ஆசாத் அலி, ராகுல் ஆகியோர் மீண்டும் ஒன்றாக மது அருந்திய போது ஏற்பட்ட வாக்குவாதத்தில் ஆத்திரமடைந்த சந்தன் குமாரை கத்தியால் குத்தி கொலை செய்ய அதை தடுக்க முயன்ற ஆசாத் அலி மற்றும் ராகுல் மீதும் சந்தன் தாக்கியதில் இருவர் பலத்த காயமடைந்தனர். மேலும் போலீசார் குமாரின் உடலை மீட்டு காயமடைந்தவர்களை மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்ததோடு சந்தனை கைது செய்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். உதவி வேண்டுமானால் ஆளுநர் மாளிகை அணுகலாம் என்ற ஆளுநரின் கருத்து குறித்து திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் விமர்சித்துள்ளார். வேலூர் மாவட்டம் காட்பாடியில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், மக்கள் பிரச்சினைக்காக ஆளுநர் மாளிகை அணுகலாம் என்ற ஆளுநரின் கருத்துக்கு ஆரம்பமாவது கவர்னருக்குள்ளே, அது ஆடி அடங்கி போவதும் கவர்னருக்குள்ளே என விமர்சித்தார். தொடர்ந்து குதிரை பேரம் தொடர்பாக திமுக, அதிமுக, பாஜக ஆளுநரிடம் புகார் கடிதம் கொடுத்துள்ளது குறித்து திமுக அமைப்பு செயலாளர் அருமையான விளக்கம் கொடுத்துள்ளதாக தெரிவித்த துரைமுருகன், அவருடைய குரல்தான் தன்னுடைய குரல் என்றும் தெரிவித்தார். ஆரம்பமாவது கவர்னருக்குள்ளே, அது அடங்கி போவதும் கவர்னருக்குள்ளே. சார், அதே போல அனிதா ராதாகிருஷ்ணன் கைது நூற்றுக்கணக்கான விளக்குகளை சொல்லியாச்சு எங்க பார்ட்டியில. திருப்பி என்ன கேட்காது. அதே போல நேற்று ஆளுநரை பார்த்து திமுக, அதிமுக, பாஜக எல்லாருமே இந்த மாதிரி குதிரை பேரம் நடந்திருக்கிறதுன்னு ஒரு புகாரை கொடுத்திருக்காங்க. திமுகவினுடைய பொதுச் செயலாளர் நீங்க, இது குறித்து அவர் நடவடிக்கை எடுப்பாரா? இதுக்கான விளக்கத்தை எங்களுடைய அமைப்பு செயலாளர் அருமையான விளக்கம் கொடுத்திருக்கார். அவருடைய குரல் தான் என்னுடைய குரல். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.